ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து ஹோம் அண்ட் கிச்சன். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆல் வீடியோ. அதுவுமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆல் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சேனலில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் ஆல் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, இது வந்து நாங்கள் ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர். ஒன்று வந்து நான் பர்பிள்லேருந்து சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானில் பிக் பில்லியன் டேஸில் என் ஹஸ்பண்ட் சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாரு, அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்பிளில் வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா, இது வந்து என்ஒய் பே அந்த பிராண்ட்லேருந்து கலர் கரெக்டர் ஃபவுண்டேஷன் கன்சீலர் கலர் கரெக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்ஒய் பே சேம் அதே பிராண்ட்லேருந்து காம்பேக்ட் பவுடர் SPF 40 காம்பேக்ட் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு எங்கேருந்து நான் இந்த ஐடியா எனக்கு எடுத்தேன்னா, நான் இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்புறம் லவ்லி சேனல் ஜெனி அவங்களோட இதெல்லாம் நான் நிறைய பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்தது. நான் இந்த ரிபப்ளிக் டேயில் வந்து பர்பிள் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதில் தான் வந்து நான் வந்து இந்த 2 ஐட்டமும் வாங்கினேன். நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. எனக்கு ஒரு 7 days ஆச்சு எனக்கு இது ரீச் ஆகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கரெக்டர் வந்து 125 130 சம்திங் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஆஃபரில் வந்து 92 rupeesக்கு எனக்கு கிடச்சிது. சேம் காம்பேக்ட் பவுடரும் 105 கிடச்சிது. எனக்கு ஒரு நல்ல டீலாக இருந்தது இது. அதுவும் இந்த என்ஒய் பே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப நான் நிறைய ரிவ்யூஸ் கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் மேக்கப்புக்கும் ரொம்ப தூரம். நான் இது வரைக்கும் எந்த விதமான மேக்கப் ஐட்டம்ஸுமே யூஸ் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காம்பேக்ட் பவுடர்ன்ற ஒரு ஐட்டமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்கள சொல்ல முடியும். பட் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, ரிவ்யூஸும் நான் படித்தேன் அதுலேயும். அதுக்கப்புறமா இந்த ப்ரைஸுமே எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தோணுதுனால நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா காம்பேக்ட் பவுடர், அது இருக்குது. அதில் சின்ன மிரரும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம இப்போ ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக நம்ம ஒரு சின்ன பவுச்சுக்குள்ளே கூட போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது. எல்லாமே அவ்வளோ ரொம்ப காம்பேக்டாக தான் வந்திருந்தது. ஆனால் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எப்படி இது உடஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் உள்ளே இருக்க மிரர்க்கோ இல்லை அந்த ப்ராடக்ட்க்கோ எந்த விதமான சேதாரமும் இல்லை. அதனால் நான் திரும்பி கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல டீலாக எனக்கு தெரிஞ்சுது. நான் உனக்கு இந்த பர்பிளோடைய ஆப்போட லிங்க்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இது இன்னொன்று வந்து இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்த ஒரு ஐட்டம். இது வந்து காதியிலேருந்து அவர் வந்து ஒரு ட்ராவல் கிட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாரு. இப்போ நான் காட்டுறது வந்து ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் பேக் மாதிரி தான் இருக்குது. இது நல்லா இருந்தால் மேபி இதோட பெரிய சைஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியா அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் யூஸ் பண்ணி பார்த்தாரு, இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ அண்ட் ஆலுவேரா ஹேர் கண்டிஷ்னர். இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் இது என்ன யூஸ் பண்ணியிருக்காரோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அவர் ஹெர்பலுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது சாம்பிள் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். இந்த ட்ராவல் கிட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஹேண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து யூனிசெக்ஸ் தான், அதாவது போத் மென் அண்ட் விமன் யார் வேணால் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது ரிவ்யூஸுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கிளென்சர் ஷாம்பு. இது ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ். இதுவுமே ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுவும் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்ததுல தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா காதி ரோஸ் அண்ட் ஹனி மாய்ஸ்சரைசர். இது மட்டும் அவர் வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் சொன்ன வரைக்கும் அவருக்கு அவ்வளோவா இது சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணிட்டு வேணா நான் உங்களுக்கு அது ரிவ்யூ சொல்கிறேன். காதி சோப் பொறுத்த வரைக்குமே இது வந்து ரோஸ் வாட்டர் சோப்னு 2 வந்துருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ரோஸ் வாட்டர் சோப். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் நிறைய காதி சோப்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் எந்த விதமான இதுவுமே செகண்ட் தாட்டுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா சோப்புமே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்டு. ஸோ அதனால தான் இதை வந்து நம்பி இதை வாங்கினார் இந்த ட்ராவல் கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலுவேரா சோப்பும் ஒன்று வந்துருந்தது. அதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தெரியும் இது நல்லா இருக்குது அப்படின்றது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவல் பவுச் கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்மே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக்கேஜில் வந்தது. பிக் பில்லியன் டேஸில் 225 சம்திங்க்கு வாங்கின மாதிரி அவர் சொன்னார். எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல. இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இது நல்லா இருந்தால் இதுக்கப்புறம் செப்பரேட்டாக இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அவருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் ட்ராவல் கிட்லையா. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. மொத்தம் இது வந்து ஒரு 5 ஐட்டம் வந்திருந்தது. எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. இதில் மாய்ஸ்சரைசர் மட்டும் என் ஹஸ்பண்ட் அவருடைய ஒப்பீனியனுக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது எல்லாத்துடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவை நான் மீட் பண்ணுறேன்.